அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த யூடியூபர்ஸ்லாம் எப்படி டெய்லியும் இந்த ஏஸ்தட்டிக் வீடியோஸ் மாதிரி ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளாக ரெடி ஆகிட்டா இன்றைக்கி என் கசினோட பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அது வந்து ஒரு அவுட்டோர் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து பர்த்டே பார்ட்டி. அது வந்து அப்படியே மவுண்டெயின்ஸ்க்கு கீழே இருந்தது. ஸோ கிளைமேட் வந்து செமையாக இருந்தது. அன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களோட பிளான்ஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி மழை வந்து ஒரு 1 hour வந்து எங்களோட பிளானையே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அங்கே வந்து இந்த நிறைய ஃபோட்டோ பூத் மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ஷோ நடந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட வந்துட்டோம். அன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் மீல்ஸ் தான். எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.